பாப்பா. அதனால தான் நான் இந்த பக்கம் வரதே இல்ல. சரிடா சரிடா மாரிஸ், வா வா மாரிஸ் மோரிஸ்னு. ஆமா எங்கடா அதிசயமா வந்திருக்கா? அதுவா இதான் இந்த பூமாரியை டிரா பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அவன் சும்மா சொல்றா சோனி. ஆமா இவன் தான் டெய்லி கொண்டு வந்து டிரா பண்றா பைத்தியம். அவன் கிறுக்கு பிடிச்ச அவனுக்கு இன்னைக்கு போறக்கு எங்கேயும் வழி இல்லையா, அவனுங்க ஒருத்தன் வரலையாட்டுக்குது. அதனால இங்க என் கூட வந்துட்டா சோனி, போர் அடிக்குது வீட்டுல. அதானே பார்த்தேன். சரி சரி வா, நானும் விளையாடுற கால் பத்திலேயே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பேசாம மாயா நீ நானு இவன் எல்லாம் சேர்ந்து கேரம் போர்டு ஏதாவது விளையாடலாமா? ஏண்டா என்ன சொல்றா? கேரம் போர்டு விளையாடலாமா? விளையாடுறதாலும் சரி, நீங்களும் ஜெயிப்பீங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நான் தான் கேரம் போர்டுல ஜெயிச்சுட்டே இருக்கேன், நீங்க தான் தோத்து போயிட்டே இருப்பீங்களே. தோத்து போனா அதுக்கப்புறம் அழுக கூடாது, பாத்துக்காங்க. டேய் ரொம்ப சீன் போடாத. போன வாட்டி வீட்டுல நீ நானும் விளையாடுறப்ப நான் தானடா ஜெயிச்சேன். அதெல்லாம் நீ சீட்டிங் பண்ணி எனக்கு ஜெயிச்சிருக்க. அம்மா அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்கன்னு போயிட்டு நீ காயில மாத்தி வச்சிருப்ப, அதனால நீ ஜெயிச்சிருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன். இவங்கிட்ட விளையாடுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சோனி விளையாடணும். இல்லாட்டி இவன் நம்மள என்னமோ பண்ணி இவன் ஜெயிக்கிறா சோனி. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஓன்னு அழுக்க கூடாது சொல்லிட்டேன். சரி சோனி, விளையாடுறதுக்கு வரீங்களா இல்லையா? கேரம் போர்டு எங்க இருக்குதுன்னு சொல்லு, நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இங்கே உட்காந்துக்கலாமா? இங்கே நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, கீழே வச்சு 4 பேர் இப்படி உட்காந்துக்கலாம். ஓகேவா? இந்த மாயா எங்க? அவ உள்ளதா இருக்கிறா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். இதான் கேரம் போர்டெல்லாம் இங்கே தான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி பூமாரி வந்தா நாங்க 3 பேர் சும்மா அப்படியே விளையாடிட்டு இருக்கலாம் நினைச்சாதான் நீயும் வந்துட்டீல. இப்போ 4 பேர் சேர்ந்து விளையாடலாம். சரி இதெல்லாம் எடுத்து வைப்பா. கேரம் போர்டு பவுடர் காயின் எல்லாம் அங்கதான் இருக்குது. இந்த பீர்வா பக்கத்துல தான் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து இங்க வை. நான் அதுக்குள்ள மாயா கூட்டிட்டு வரேன். பூமாரி நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல சோனி, நான் இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் சோனி அவளை மட்டும் தான் கேட்பியா, என்னையெல்லாம் கேட்க மாட்டியா? அண்ணங்கிறதே மரியாதையே இல்லை சோனி உனக்கும் இந்த பூமாரி கூட சேர்ந்து. டேய் சும்மா நிறுத்துடா, ரொம்ப அளக்காத. நீ வேண்டான்னு தான் சொல்லுவ, அதனால தான் கேட்குறோம் கிட்ட. சரி என்ன திங்கிறியா? திங்களா? ஆனா பெரியம்மா என்ன செஞ்சாங்க சாப்பிட்றக்கு? ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குதா இல்ல அதே பருப்பு ரசம் குழம்பு வச்சு வச்சிருக்கீங்களா? மாயா இப்பதான் பருப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறா, அப்புறமா சாப்பிட்றக்கு காலையில செஞ்ச பூரி இருக்குது, வேணும்னா சொல்லி எடுத்துட்டு வந்து தரேன். பூரியா? அச்சச்சோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்து நான் காலையிலேயே வந்திருக்கேனே. இந்த மாயா என் கூட தான் பால் வாங்கறதுக்கு வந்தா, 2 பேரும் பேசிட்டு தான் மலையில வந்தோம். பெரியம்மா பூரி சுட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்து சுட சுட சாப்பிட்டுருப்பேனே. சரி பாதி போச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் 2-3 எடுத்துட்டு வா, சாப்பாடு அப்படியே சும்மா. தேவையில்லாம நான் போய் இட்லியை போய் அங்க போய் சாப்பிட்டுருக்கேன். சரி சரி பரவாயில்ல, எடுத்துட்டு வா, அப்படியே மெதுவாகவே சாப்பிட்டுக்கிறேன் பூரி மட்டும். சரி எடுத்துட்டு வரேன், நான் வரக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி வை சரியா? சரி வா பூமாரி, அவன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா? ஏதோ பருப்பு கரைஞ்சி வச்சுட்டு வரானா, வா போய் அவளை கூட்டிட்டு வரலாம். சரி சோனி. என்ன மாமா எப்ப கிளம்புறீங்க? அகில என்ன பண்ணிட்டு இருக்கறா? தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இத சீதா நீ பொழுதோட கிளம்பிடுவ சீதா. அகிலா கண்ணு எல்லாம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இதான் மாப்பிள்ளை இங்க ஆபீஸ்க்கு போனாரு, ஏதோ எல்லாம் சொல்லிட்டு வந்தாரான்ட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்தாலும் நீ சாயங்காலம் ட்ரெயின் நான் அதில் கிளம்பிடுவேன். அப்படியா மாமா? அப்ப பொழுதோட கிளம்புனா நாளை காலையில வந்துருவீங்களா? வந்துருவேன் சீதா, நாளைக்கு காலையில எல்லாம் நீ தூங்கி எந்திரிக்கிறப்பெல்லாம் வந்துருவான், பாத்துக்கோ சரியா? நான் நீ கிளம்புனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டுமா? சரிங்க மாமா. சரி கிளம்புறப்போ ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் காலையில வந்துருவீங்களா? அட வந்துடுவேன், அதான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி சரி, வருமா பிள்ளைகளை பார்த்து கவனமா கூட்டிட்டு வாங்க. அகிலோட மாமியார் வராங்களா? வராங்க சீதா. வந்துட்டு அப்புறம் புள்ளிக்கு வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போவாங்க. அது அவங்களும் தான் கூட வர 4 பேர் தான் வரோம் சரியா? நீ பார்த்து பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பார்த்துட்டு இரு, நான் வெளியிருக்குள்ள வந்துடுவேன். சரிங்க மாமா. சரி பார்த்து வாங்க சரியா? சரி வைக்கிறேன். சரி சீதா. என்னக்கா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா மச்சானா? ஆமா உங்க மச்சான் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ என்ன வந்து அங்கேயே நின்னுட்ட? வந்தா பிள்ளைங்களும் நானும் தான் வந்தோம். இந்த பிள்ளைங்க 2 பேர் வண்டியில வந்தாங்களா, நான் அப்படியே முள்ள நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி பார்த்து ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா, சரி மச்சான் கிட்ட தான் பேசிட்டு இருப்பீங்கன்ட்டு சரி அப்படியே அங்கேயே நின்னுட்டு அப்படியே வந்த மெதுவா. சரி அதான் எப்போ வருவீங்க என்ன இடத்துல கேட்டுட்டு இருந்தேன். வேற என்ன நான் பேச போறேன்? அதான் இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புறாங்களாம்மா உழுவோட, அப்புறம் நாளைக்கு காலையில வந்துடுவாங்கிறாரு, அதான் சொல்லிட்டு இருந்தாரு மலரு. அப்படியா? சரி 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 வரட்டும் அங்கேயும் மழையா என்னமோ ஏக்கா கேட்டீங்களா? அது அச்சோ பாத்தீங்களா, நான் அதை வாட்டி கேட்கவே இல்லை மலரு. மறக்க இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி வேணா கேட்டு பார்க்கட்டுமா மழை வருதா என்னன்னு? விடுங்க, சும்மா நீ இதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருப்பீங்களா? வேண்டாம் விடுங்க, மற்ற எல்லாம் வேலையா இருப்பாரு, இப்போ எல்லாம் கேட்க வேண்டாம், அதை நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கோணும். இனி எதுக்கு அதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை பொழுதோட எப்போ ஃபோன் பண்ணுவார்ல, அப்போ வேணா கேளுங்க. இப்போ மறக்க கூப்பிட்டீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவார். ஆமாம் நீ சொல்றது சரிதான், இதுக்காக மறக்க கூப்பிட்டேன்னா ஏதாவது கத்துவாரு. இப்போ ஒரு மாதிரி மனுஷன் டென்ஷனாக தான் பேசிட்டுக்கிறாரு. அவருக்கு எப்படா இந்த பக்கம் வரலான்ட்டு தான் இருக்கும், அதான் அப்படி பேசிட்டு இருக்கிறாரு போல. எல்லாம் துணிமணிகளும் எடுத்து வச்சுருக்கிறாங்களாட்டு இருக்குது, அதான் மனுஷன் என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டாங்களோ இல்லையோ ஒன்றும் தெரியல.
அது சரியாயிரும். சரி வா, இங்க என்னமோ கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வா கட்ட கைஸ் கட்டில் போட்டுக்கிற அந்த பக்கம் போய் உட்காரலாம் வா. என்னக்கா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்களா இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்களா இல்லை இன்னைக்கு அவங்க தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? காலையில நான் தான் பூரி மசாலாலாம் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க எல்லாம். அப்புறம் ஏதோ மதியானத்துக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு கடைய சொன்னேன், அதான் மாயா தான் செஞ்சுட்டு இருக்கிற பெரியவதா. ஓ அப்படியா, சரி சரி சரி. ஏதோ செஞ்சீங்களா? நானும் செஞ்சீங்களா என்னமோ சரி இட்லி போட்டாச்சு கொண்டு வரலான்னு பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், அதான் பூமாரி சோனிக்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தா ஃபோன் பண்ணி வர சொல்லி. அவள் தான் எதுவும் சொல்லிட்டு இருந்தாளே, நான் தான் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதான் இங்கே செய்கிறோம்ல அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், நானும் பூமாரிக்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அவள்கிட்ட கேட்டேன், சோனி வேண்டாமா அங்கே பூரி சுடுறாங்களாமா தெரியுமா, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலா. சரி அதனால தான் நானும் முட்டுட்டேன். ஆமாம் ஆமாம், சரி வா அந்த பக்கம் போய் உட்காரலாம். நீ எல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் பூரி எல்லாம் கிடக்குது, கொண்டு வந்து போட்டு தர சொல்லட்டுமா? சாப்பிட்றியா? இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் கோழி கறி கொண்டு வந்தாரா, குழம்பு வச்சுட்டு சோத்தாக்கி வச்சுட்டு தான் வந்தேன். அது கூட ஒருத்தர் சாப்பிடல, காலையில் செஞ்சு இட்லியோட தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோன்ட்டு நானும் வந்தேன். அப்படியே பிள்ளைங்க முன்னாடி வந்தாங்களா போகிறேன்ட்டு. சரி நான் மட்டும் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறேன்ட்டு அவரும் இன்னைக்கு தோட்டத்து பக்கம் போகிறேன்னு போயிட்டாரு, மழை நின்னதும். சரி நானே கிட்ட வந்துட்டேன். சரி வா அங்கே போய் உட்காரலாம் வா, நின்றுட்டே இருந்தால் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி தலை சுற்றுது. சரிக்கா வாங்க. அடி குந்தா, நீ வேடிக்கை பார்த்துட்டே நிக்காத, மாங்காய் பொறிச்சு வச்சிருக்கிற பாரு, நல்லா புடி கீழே உருண்டு போகுது. அதெல்லாம் நான் உருள்றக்கால விட மாட்டேன், நல்லா தான் பிடிச்சிருக்கிறேன். நீ என்னடி இந்த கத்திப்புல போட்டு எடுத்து வச்சிருக்கிற? பின்ன உன்னோட சால் குட்டினா கொடுக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் என்ன பண்றது, என்கிட்ட இதான் இருக்குது, கையில் அவ்வளோதான் பிடிக்கிறது, அதனாலதான் இந்த கரிச்சிப்பை வச்சு போட்டுக்கிறேன். அடியே இது மூக்கு தொடத்த கத்திப்பா இருக்குடி, ஏண்டி இப்படி பண்ற? அந்த மாங்காய் எப்படி திங்கிறது? நல்லா தாண்டி இருக்குது. அப்போ வேணும் உன்னோட சால் கழட்டி கொடுந்தா, உனக்கெல்லாம் பொறிச்சு கொடுத்து இவ்வளோ இது பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம். உனக்கு இருந்தாலும் ஒன்றும் ஜாஸ்தி தாண்டி, ஒழுங்கா புடி, சீக்கிரமா இறங்க போறேன் நான். சரி சரி, அதுக்காக சாலெல்லாம் கழட்டி கொடுக்க மாட்டேன் நானே, எப்படியோ கழுவி திங்கிறது நாய் போச்சு. சரி கொண்டா, நான் பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கிறேன். நீ மெதுவும் இறங்குற அவசரத்துல அவங்க ஓட்டை கீட்ட உடச்சு விட்றாத, அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து உடச்சு விட்டோன்னு தெரிஞ்சு போகும். பார்த்து மொல்லமா இறங்கு, மரத்து வழியாவே இறங்கு, ஓட்டு வழியா இருந்து கூச்சிடாத படக்குன்னு. ரோடு உடஞ்சிருச்சுன்னா நம்ம நல்லா மாட்டிக்குவோம் சொல்லிட்டேன். சரி சரி ஒழுங்கா புரியுதுயா. சரி வாடி போலாம். எங்கடி என்னோட கர்ச்சிப்பு மாங்காய் மாட்டு இருக்குது, அதையும் ஆட்டை போட்டு வச்சுட்டியா நீயே? ஆமா உன்னோட மூக்கு செல் கர்ச்சிப்பை நான் வச்சுட்டு இருக்கிறேன், அதான் நாங்கள் கிடக்குது, நீ எடுத்துக்கோ. நான் மாங்காய் கையில அப்படியே பிடிச்சிக்கிறேன். சரி வா போலாமா? அடிப்பாவி, வேலை முடிஞ்சு தூக்கி வீசிட்டியா? சரி வந்தது வந்தாச்சு. இங்கே பாரு புடலங்காலாம் இருக்குது, இதை ரெண்டு எடுத்துட்டு போய் எங்கள் அத்தைக்கு கொடுத்துட்டு அப்படியே போகலாம் சரியா? ஏன்னா எங்கள் அத்தை வேற காய்கறி வீட்டில் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தைக்கு வேற நேற்று போக சொன்னாங்க, நான் போவே இல்லை. பேசாமல் 2-3 இங்கே பொறிச்சு போய் கொடுத்துட்டேன்னு வைக்கி, எங்கள் அத்தை திட்டாமையே திருப்பாங்க, இல்லாட்டி காயெல்லாம் வாங்க போகலன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. சரி நான் இது மட்டும் பொறிச்சிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, இந்த வீட்டுக்காரன் பார்த்து திட்ட போறான், சீக்கிரம் ஓடிடணும் இங்கிருந்து. அவங்க வேற ஊர்ல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இவன் அந்த கையை பிடுங்குற இந்த கையை பிடுங்குறான்ட்டு. சீக்கிரமா எடுத்துட்டு வா, வந்துட போறாங்க வராச்சு. நீ தானே இங்கே வீட்டில் யாருமே இல்லை, எவ்வளோ வேணாலும் பொறிச்சிட்டு போகலான்னு சொன்னேன், அப்புறம் நீ இப்படி சொல்கிறேன். சரி சரி சீக்கிரமா பொறிச்சிட்டு வந்துடுறா, இடத்த காலி பண்ணிடலாம் வா. நான் மாங்காவை தான் சொன்னேன், நீ இருக்கிற காயெல்லாம் பொறிக்கணும்னா எப்படி? சரி எதையோ ஒன்று ரெண்டை தூக்கிட்டு வா, அத்தைக்கு சொத்தைக்குன்னு பயந்துட்டு நம்மள சாவடிக்கிறாப்பா. சீக்கிரம் வாடி, நான் முன்னாடி நிற்கிறேன். அடியே சின்னப்புல கோடி, எனக்கு மாங்காய் சாப்பிட்ற ஆசையை விட்டு போச்சு. இந்தா இது பேசாம உங்க வீட்லயே வச்சிரு, நம்ம நாளைக்கு எடுத்து வேணா இந்த மிளகா பொடி போட்டு சாப்பிடலாம். இங்கே இருக்கட்டும் சரியா? இன்னும் ரொம்ப பச்சையாக தானே இருக்குது. இப்போ சாப்பிட்ற மூடே போயிடுச்சு, உங்கள் வீட்டிலே வைக்கிறியாடி? ஏண்டி நீ தானே சாப்பிடுவோன்னு சொன்னேன், அதனால தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பொறிச்சோம், இப்போ என்ன திடீர்னு வேண்டாங்கிற? நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கு சாப்பிடவே தோணலடி. நாளைக்கு வேணா சாப்பிடலாம், இது வச்சுட்டு வா. நாளைக்கு தான் அகிலாவு கூட வராளா, அவளுக்கு இருக்கிறப்ப வேணா கட் பண்ணி கொடுக்கலாம் வா. ஆமாம்ல, நாளைக்கு அவள் வேறு வராளா, அவளுக்கு இந்த மாதிரி மாங்காய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அது இந்த டைமில் ரொம்ப சாப்பிடுவாங்களா? சரி சரி, அப்படின்னா அந்த அக்கா வீட்டிலே வச்சிடலாம்லடி கொண்டு போய். வேண்டாம் போடி, நம்ம இது திருடிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா அந்த அக்கா வேண்டான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எது எடுத்துட்டு போனேன் வை, சின்ன புள்ள வீட்டில் இருந்ததை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இவங்க வீட்லேயே வை. அதுவும் சரிதான். சரி கொண்டா, எங்கள் வீட்டில் என்ன தவிர இது யாரும் திங்க மாட்டாங்க, எங்கள் அத்தையெல்லாம் பக்கத்தில் கூட வர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக தான் இருக்கும். நானா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. கொண்டா நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். எங்கள் அத்தை வேறு எங்கே போனாங்க, கதவு திறந்து போட்டுட்டு. சரி சரி, இந்தா உங்கள் அத்தை வரும்போது நான் இங்கே நின்னேன்னு வையே, என்னை வேறு சேர்த்து ஏதாவது திட்டுவாங்க. நான் கடை போய் நிற்கிற மரவா, நீ கொடுத்துட்டு சீக்கிரமா வா சரியா? 2 நிமிஷத்தில் வரணுடி, அதுக்கு மேலே லேட் பண்ணேன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் பாட்டுக்கு போயிடுவேன். இங்கே நில்லுடி, இவ்வளோ பிடிச்சிட்டு நான் தான் நிற்கிறேன், கொஞ்சம் நில்ல. என்ன இப்போ அப்படி என்ன எங்கள் அத்தை பார்த்து உனக்கு பயம்? பயமெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதனால கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்குது. அந்த கிளவி எப்போ பார்த்தாலும் சிடுன்னு வருது, என்னை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் ஒருன்னு பேசுது, அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால பயம் இல்லை. அப்புறம் ஏடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? பயமா இருக்குதுங்கிற, பயம் இல்லைங்கிற? ஐயோ, எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எங்கள் அத்தை பற்றி பேசினாலும் உனக்கு மூணு குழம்பி போகுது. என்னையெல்லாம் நினச்சி பாரு, நான் எப்படி இருக்கிறேன். நீ இருப்படி, நீ இருப்ப. அந்த கிளவி எந்த நேரத்தில் என்ன பேசுனே தெரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு சேஃப்டியாக கடை போய் நிற்கிறேன், ஏன்னா இதெல்லாம் திருடிட்டு வந்திருக்கு பாரு, அதை
நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. கிளவி கண்டுபிடிச்சிருச்சு வெயி, உங்க கூட சேர்ந்து என்னையும் சேர்த்து வச்சு பேசும். அது எதுக்கு வம்பு? இந்தா நான் இங்கே வச்சுட்டு போறேன். இந்த பூசணிக்காய் மேலேயே வைக்கிற இந்த மாங்காவையும் நீயே கொடுத்துட்டு வா. நாங்க போய் அந்த மரத்துக்கு பின்னாடி நிக்கிறேன். மரத்துக்கு பின்னாடி நின்னா கூட கிளவி தெரிஞ்சிடும். அதான் உங்க காம்பவுண்ட் செவத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறேன். சீக்கிரமா வா மடார்னு. ஏன் அது மேலே வைக்காதடி, வெயிட் தாங்காது. அதுக்கு பேசாம தான் அந்த புண்ணு மேலேயே வச்சிரு. நான் எடுத்து கழுவியே உள்ள வச்சிடுறேன். எல்லாம் தலையில கொண்டு வந்து வைக்கிறக்கே வரா. சரி இதான் உங்க வீட்டு படிக்கட்டு வழியில வச்சுட்டு போறாங்க மரத்துக்கிட்டயே. நீயே எடுத்து வச்சுட்டு வா, என்னமோ பண்ணு. போதும் இப்படி இந்த ஓட்டம் ஓடுறா. என்ன நம்ம அத்தை பார்த்தா ஊரே நடக்குது. இந்த கிழவி என்ன அவ்வளோ டேரா? நம்மளை விடவா? நம்ம எப்படி இந்த கிழவி சமாளிக்கிறோம்? சரி அதெல்லாம் போகட்டும். என்ன இந்த கிழவி வீட்டை பூட்டிட்டு இல்லை சாத்திட்டு காமனு உள்ள இருக்கும், என்ன திறந்து போட்டு இருக்குது. அத்தை அத்தை எங்கே தான் போகுமா? சரி கதவை திறந்து தானே இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்புறமா நம்ம போயிடலாம். என்னடி சின்ன புள்ள, என்ன கூப்பிட்டியா? அடியே அடியே, என்னடி கையில இது எதுக்கு பாம்பை வச்சிட்டு இப்படி நின்னுட்டு இருக்கற? பாத்து பாம்பை ஐயோ அடிக்கிறதுக்கு பிடிச்சல, தூக்கி வீசு. வீட்டுக்கு போயிர போகுடி. அடி கேரட் தூக்கி எடுத்து அக்கட போடு. நடு வீட்டுக்கு கொண்டு வந்து விட போறாளே. அடியே கிளவி இது என்ன காயை பார்த்து பாம்பு நினைச்சிருச்சு. கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியலையா? அத்தை ஐயோ அத்தை, ஐயோ இந்த அத்தா அதை அதிர்ச்சி ஆயிட்டாங்க போல இருக்குது. அடி என்ன சொல்ல சொல்ல கேட்டுட்டு கூப்பிட்டு நின்னுட்டு இருக்கற? அக்கட தூக்கி போடுடி. பயப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? கண்ணை திறந்து வச்சு பாருங்க, இது ஒன்றும் பாம்பு இல்லை. என்னடி சொல்ற? பாம்பு இல்லையா? பாம்பாட்ட தானடி இருக்குது. ஐயோ அத்தா நான் உங்களை எவ்வளோ பெரிய டெரர் பீஸுன்னு நினச்சிட்டு எப்படி கெத்தாக நினச்சிட்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து எத்தனை பேர் பயந்துட்டு போகிறாங்க. நீங்கள் என்னடானா இந்த புடலங்காவை பார்த்து பாம்பு நினச்சிட்டு பேன் பயந்துட்டு நிற்கிறீங்க. சரியான காமெடி பீஸாலாம் இருக்கிறீங்க நீங்கள். இதுக்கு போய் உங்களை போய் டெரர் பீஸுன்னு எல்லாம் நினச்சிட்டு நடிக்கிட்டு போகிறாங்க வேறு. அவங்கள சொல்லணும். நீங்கள் தானே வீட்டில் காய்கறியெல்லாம் ஒன்றும் சமைச்சு போட முடியாது, அப்படி இப்படின்னு என்ன புலம்பிட்டு வந்தீங்க. அதுக்கு தான் இந்த காய் பொறிச்சிட்டு வந்தேன். இது மட்டும் இல்லத்தா, பூசணிக்காயெல்லாம் கொண்டு வந்திருக்கிற. லூசாத்தா நீங்க? லூசான்னு கேட்குறேன். பொறிச்சிட்டு வந்தானே அதெல்லாம் காசு கொடுத்து தான் பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். சும்மாலாம் பொறிச்சிட்டு வரல. லூஸ் மாதிரி பேசுறீங்க. என்னை தான் கிறுக்கிமீங்க. இப்போ நீங்கள் கிறுக்காயிட்டீங்களா என்ன? காய் நல்ல காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இதை வேண்டான்னு சொல்கிறீங்க. இது வேண்டான்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டு கருப்பாய் கிழவிக்கு கொடுத்துருவா சொல்லிட்டேன். எங்கிட்ட எது காசு? எங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாதான் இருக்குமே. அது ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் சொன்ன இந்த கிளவி வாங்காது. நம்ம வேறு நாளையே கஷ்டப்பட்டு வேறு எல்லாம் பொறிச்சிருக்கிறோம். எதையாவது ஒன்று சொல்லி இந்த கடை தலையில் கட்டிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஏத்தா என்னை பற்றி என்ன நினச்சிருக்கிறீங்க? நான் என்ன இந்த காய்கறி வாங்குறது கூட வக்கில்லாதவளா? இந்த ரங்கம்மாவோட மருமக, ரங்கநாயகி மருமக எதுக்கு லாக்கி இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா? அந்த சின்ன பிள்ளை போச்சு அவ்வளோதானா? இந்த 2 காய் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லாமல் துப்பு இல்லாமல் இருக்கிறேன்னா என்னத்த பேசிட்டு இருக்கிறீங்க? கொண்டு போய் வைங்க போங்க. ஐயோ அத்தா அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, கொண்டு போய் வைங்க போங்க. எல்லாம் கட் பண்ணி போய் எதாவது செய்யணும்னு செய்யுங்க. இல்லாட்டி அந்த பாதி காய் அந்த கிளவி கொடுத்துட்டு மிச்ச காய் செய்யுங்க. சும்மா எதையாவது பேசிட்டு நான் கிளம்புறேன். உங்ககிட்ட இருந்தாலே எனக்கு தான் மண்டை வெடிக்குதுப்பா. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறா? இவ்வளவு பெருசு நமக்கு எதுக்கு? கருப்பாய் காச்சு பாதி கொடுத்துடலாம். கருப்பாயி இந்தாடி புடலங்காயம்மா, நீ பாதி வச்சுக்கோ. சரி இரு, நானே கொண்டு வந்து தரேன். அங்கே உட்கார் வரேன். அடி இங்கே தான் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறியா? அங்கெல்லாம் நீ தேடிட்டு வரண்டி. வா போகலாம். ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு சும்மா தான் நின்னா என்ன? உங்க அத்தை கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டியா? போலாமா? வாங்கிட்டு வந்து ஒளிஞ்சிட்டு ஒளியிலியாமா. சரி வாடி, அதெல்லாம் கொடுத்துட்டா கிளம்பலாம் வா. சரி வாடி போலாம். எங்கள் அத்தை உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டாங்கடி. திருடிட்டு தான் வந்தானே. நானும் அப்படி இப்படி சொல்லி சமாளித்து காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதான் நான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ என்னென்ன சொன்னேன்னு. சரி வா போலாம். அதான் கொடுத்துட்டீங்களா? இனி என்ன ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தியா? ஆமாடி, அதான் கேட்டேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன? ஏடி ஒட்டு கேட்கறது தப்பில்ல? ஆமாம், நீ உங்க அத்தையும் அப்படியே ராணுவ ரகசியம் பேசுறீங்க வேறு. நான் ஒட்டு கேட்டுட்டேன். பேசாம வாடி. ஆமாம் அதுவும் சரிதான். நாங்கள் என்ன ரகசியம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் 2 பேருமே எதார்த்தம் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிக்குவோம். ஆனால் எங்களை தான் டெரரு காமெடின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறனால நாங்கள் வெகுளி யதார்த்தவாதிங்க. இப்படி தான் இருப்போம். இதை யார் கொண்டுக்க போகிறா? ஏய் பேசாம போலாமாமா வாடி.